ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த ஏஆர் முருகன் டைரக்ஷனில் அனிருத் மியூசிக்கில் வந்திருக்க மதராசி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஏஆர் முருகன் கம்பேக்கா இல்லை சிவகார்த்திகேயன் அமரனுக்கு அடுத்து ஒரு பிளாக் பஸ்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்க மூவி ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜு மேனனும் அவங்களோட டீமு என்ஐஏல இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இல்லீகலாக வந்து கன்ஸ் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வருது, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எல்லாருக்கும் வந்து விற்கிறதுக்கு போகுது. அதனால வந்து அதை தடுக்கிறதுக்காண்டி விஜு மேனன் டீம் வந்து இறங்குறாங்க. அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு. அந்த கேங்கோட அந்த இல்லீகல் கன்னோட கேங்கோட லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வித்யுத் ஜமாலும் நம்ம டான்சிங் ரோஸ் சபீர் கல்லரிகளும் தான் வந்து அந்த கேங்கோட லீட் பண்ணுறது. அந்த லீட் பண்ணி அவங்க வந்து உள்ளே வந்து எல்லாருக்கும் வந்து கன்ஸை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அதை வந்து விஜு மேனன் டீம் தடுக்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி சிவகார்த்திகேயன் வந்து இதில் மாட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவர் தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார். நீ தற்கொலை பண்ண தானே முயற்சி பண்ணுற லவ் ஃபெயிலியரில், வா நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னு சொல்லி விஜு மேனன் வந்து இந்த கன் தடுக்கிற இதுக்கு வந்து அவரை வந்து அனுப்புகிறாரு. அந்த ஆப்ரேஷனில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து மாட்டிக்கிறாரு. மாட்டினது மட்டும் இல்லாமல் அதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஹீரோயின் வந்து மாட்டி அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது தான் வந்து கதையாகவே போகும். இந்த படத்தோட கதையப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக காமெடி அண்ட் ரொமான்ஸில் போயிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்கடாக தான் இறக்கியிருக்காரு ஏஆர் முருகதாஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து சிவகார்த்திகேயனுக்கு அமரனுக்கு அடுத்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷன் அவதாரமாக எடுத்ததுக்கான ஒரு சான்றாக தான் இந்த படத்தை பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏஆர் முருகதாஸ் வந்து முன்னாடி படத்துக்கு இந்த படம் பரவாயில்ல, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக தான் எடுத்து வச்சிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இனிமேட்டு எஸ்கே வந்து ஒரு அடுத்த ரேஞ்சுக்கு, அதாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றி வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இதில் வந்து அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹீரோயினுக்கும் சிவகார்த்திகேயனுக்குமான ருக்மணிக்கும் சிவகார்த்திகேயனுக்குமான ரொமான்ஸ் போர்ஷன் நல்லா இருக்குது. சில பாட்டுலாம் வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஜிஎம்ஸ்லாம் சூப்பராகவே போட்டிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி விஷுவல்ஸ்லாம் வந்து அருமையாக இருக்குது. இவ்வளோ பேசிட்டு வித்யுத் ஜமாலை பற்றி பேசுனா எப்படி? இந்த படத்தில் வந்து வித்யுத் ஜமால் வந்து செம்மையான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சும்மா வந்தமா போனோமா வில்லன் பொட்டுன்னு போனவே செத்துருவோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவனோட ஆக்ஷன், வித்யுத் ஜமாலோட ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், அவரோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிவகார்த்திகேயனோட வித்யுத் ஜமாலோட ஆக்ஷன் சீன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து அவர் ப்ராப்பராக மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கற்று வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. விக்ராந்த் வந்து கொஞ்சம் சீன் வந்தாலும் அவருக்கோட கொடுத்த கேரக்டர் நீட்டாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து அவங்க கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் வந்து இந்த வீக்கெண்டில் வந்து சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து குடும்பத்தோட என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஆக்ஷன் படமாக தான் இந்த படம் இருக்குது. கண்டிப்பாக வீக்கெண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்ப்போம். ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.